Good morning students. Welcome to biology class. Today we will discuss about blood vessels. What is mean by blood vessels? ரத்த நாளங்கள். ஸோ எதெல்லாம் ரத்த நாளங்கள்னு சொல்கிறோன்னா ஆர்ட்ரிஸ் அண்டு வெயின்ஸ் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா blood vessels. ஸோ இந்த லெசனில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துட்டோம் பிளான்ஸில். ஸோ அடுத்து சர்க்குலேஷனில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் என்ன பார்த்தோன்னா பிளட்டுனா என்ன அப்படின்றத பார்த்தோம், அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ டுடே இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ், பிளட்டு எதன் வழியாக கேரி பண்ணுது, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்காக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வேலையை எதன் வழியாக பண்ணுது அப்படின்றத பார்க்குறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா பிளட் வெசல்ஸு, அதான் arteries and veins ன்னு சொல்கிறோம். ஸோ blood vessels are network of branched tubes that transport blood. ஸோ blood vessels அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். அதன் வழியாக தான் பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். தேர் ஆர் 3 types of blood vessels, namely arteries, veins and capillaries. blood vessels வழியாக கேரி பண்ணுது. ஸோ அதில் 3 types of blood vessels இருக்குது. ஒன்று ஆர்ட்ரிஸ் சொல்கிறோம், வெயின் சொல்கிறோம், அண்ட் தென் கேபிலரிஸ் சொல்கிறோம். ஆர்ட்ரிஸ் அப்படின்னா தமனிகள், வெயின்ஸ்னா சிரைகள் அப்படின்னு சொல்லுவோம், கேபிலரிஸ் அப்படின்னா நுண்ணாளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்ட்ரிஸு. ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்ட்ரிஸ் அப்படிங்கிறது தேர் ஆர் திக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா ஆர்ட்ரிஸு தே ஆர் திக்காக இருக்கும். அண்ட் தென் எலாஸ்டிக் வெசல்ஸ். வாட்ஸ் மீன் பை எலாஸ்டிக்? ஃபார் லைக் ஏ ரப்பர் மாதிரி மீளக்கூடிய தன்மை இருக்கும். கேரி பிளட் அவே ஃப்ரம் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஹார்ட்லேருந்து வேரியஸ் ஆர்கன் ஆஃப் த பாடிக்கு கேரி பண்ணக்கூடியது. ஆல் ஆர்ட்ரிஸும் கேரி த ஆக்சினேட்டட் பிளட். எதை மட்டும் எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்டட் பிளட்டு, எக்ஸப்ட் பல்மினரி ஆர்ட்ரி. பல்மினரி ஆர்ட்ரியை தவிர மற்ற எல்லா ஆர்ட்ரிஸுமே கேரி த ஆக்சினேட்டட் பிளட்டு. பல்மினரி ஆர்ட்ரிஸ் கேரி த டீஆக்சினேட்டட் பிளட் டு த லங்ஸ். பல்மினரி ஆர்ட்ரி மட்டும் எதை எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஆக்சினேட்டரி பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு போகும் சரிங்களா. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெயின்ஸ். வெயின்ஸ் ஆர் தின்னு அண்ட் தென் நான் எலாஸ்டிக் வெசல்ஸ். தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக் வெசல்ஸு தட் டிரான்ஸ்போர்ட் பிளட் டு த ஹார்ட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பிளட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஆல் வெயின்ஸ் கேரி த டீஆக்சினேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மினரி வெயின்ஸ். எல்லா வெயின்ஸுமே டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டு போகும், எக்ஸப்ட் எதை தவிரனா பல்மினரி வெயினை தவிர. பல்மினரி வெயின் மட்டும்தான் ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு த ஹார்ட். ஸோ பல்மினரி வெயின் மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போகக்கூடியது ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிலரிஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிலரிஸு. கேபிலரிஸ் அப்படிங்கிறது எப்படின்னு இருக்குன்னு சொல்கிறேன்னா நேரோவாக இருக்கும், குறுகிய டியூபு ஃபார்ம்டு பை எ பிரான்ச்சஸ் ஆஃப் ஆர்ட்ரியோல்ஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்ட்ரியோல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதோட யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வென்யூல்ஸ் அண்டு வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வென்யூல்ஸாகவும் அதோட எல்லா யூனிட்டுமே சேர்ந்து நமக்கு என்னவா கொடுக்குதுன்னா வென்யூல்ஸு அண்ட் தென் வெயின்ஸு. தே ஆர் about 8 மியூஎம்மில் இருக்கும், மைக்ரோமீட்டரில் இருக்கக்கூடியது இன் டயாமீட்டர். கேப்லரிஸ் ஆர் ஃபார்ம்டு சிங்கிள் லேயர் அண்ட் தென் எண்டோதீலியல் செல்ஸ். எத்தனை லேயர்னால ஆயிருக்கும்னா சிங்கிள் லேயர் தான். ஸோ அது எண்டோதீலியல் செல்ஸ்னால மேடப் ஆயிருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸு. ஸோ பிளட் வெசல்ஸு அப்படிங்கிறது 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு, கேபிலரிஸ்ன்னு பார்த்தோம் ஓகே. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பிட்வீன்ஸ் ஆர்ட்ரி அண்ட் வெயினுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஷினை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஓகேவா. ஸோ ஆர்ட்ரிக்கும் வெயின்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். இது வந்து எதன் மூலம் கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸு. ஸோ இது வந்து ஆழமாக. ஸோ கலெக்டிங் வெசல்ஸ் அப்படின்னா மேலோட்டமாக கடத்தக்கூடியது. ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ் மூலமாகவும் அது வந்து கலெக்டிங் வெசல்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணுன்னா கேரி பண்ணும். இது பிங்கின் கலராக இருக்கக்கூடியது, வெயின்ஸுங்கிறது ரெட்டின் கலராக இருக்கும். ஆர்ட்ரிங்கிறது டீப் லொக்கேஷன், ஆழமாக போகக்கூடியது. சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன் அப்படின்னா மேலோட்டமாக கடத்தக்கூடியது வெயின்ஸு. பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷரில் போகக்கூடியது. ஸோ பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷரில் மூவ் ஆகும். வால் ஆஃப் ஆர்ட்ரி இஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், திக்காக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். இதுவே வெயின்ஸில் பார்த்தோன்னா வீக்காக இருக்கும், தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக்னு சொல்கிறோம். ஆல் ஆர்ட்ரிஸுமே கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மினரி ஆர்ட்ரிஸ். இதுவே வெயின் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மினரி வெயின்ஸ். ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ஆப்சண்ட். இதில் இன்டர்னல் வால்வ்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இதுதான் ஆர்ட்ரிஸ்க்கும் வெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் see the diagram, structure of blood vessels. இதுதான் structure of blood vessels அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஹார்ட்டுக்குள்ளே மூவ் ஆகிறது, இது ஹார்ட்டில் இருந்து வெளியே போகிறது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃப்ரம் ஹார்ட்டு, இது டு ஹார்ட்டு. ஸோ இதை தான் கேப்லரி சொல்கிறோம். ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு, ஆர்ட்ரியோலு அண்ட் தென் வென்யூல்ஸ். ஸோ இதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸோட டைக்ராம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் பொசஸ் 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தே ஆர் ஓப்பன் டைப் அண்ட் தென் க்ளோஸ்டு டைப்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஓப்பன் டைப்? ஓப்பன் டைப் பிளட் அப்படிங்கிறது பம்ப்டு பை ஹார்ட் இன்டூ பிளட் வெசல்ஸ் தட் ஓப்பன் இன்டூ பிளட் ஸ்பேஸ் கால்டு சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் வழியாக என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பண்ணக்கூடியது. ஓப்பன் இன்டூ பிளட் ஸ்பேஸ் கால்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைனஸ் அப்படிங்கிறது பாடி கேவிட்டி விச் ஆர் கால்டு ஹீமோசியல் அப்படின்றதுனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படிங்கிறது ஒரு பாடி கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹீமோசியல் அப்படின்னு சொல்கிறோம். capillary system is absent open type ல. for example arthropods, molluscs and then ascidians. இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் blood circulation நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் ஆஃப் blood circulation. ஓகேவா? அண்ட் தென் க்ளோஸ்டு டைப் ஆஃப் blood circulation பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்க்கியூட் அரவுண்ட் த பாடி. இது வந்து பாடியை சுற்றி இருக்கக்கூடியது. த்ரோ ஸ்பெசிபிக் blood vessels வழியாக மட்டும்தான். அது வந்து ஓப்பன் இன்டூ blood space கால்டு சைனஸ். blood vessels வழியாக மூவ் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பிளட் வெசல்ஸ் வழியாக மட்டும்தான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கேரி பண்ணக்கூடியது. பட் இது வந்து அரவுண்ட் த பாடி முழுக்க நடக்கக்கூடியது க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷனு. ஃப்ளோ ஃப்ரம் ஆர்ட்ரிஸ் டு வெயின்ஸ் த்ரோ ஸ்மால் பிளட் வெசல்ஸ் கால்டு கேபிலரிஸ். எதன் வழியாக அப்படின்னா பிளட் வெசல்ஸ், அதாவது கேபிலரிஸ் வழியாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெர்டிபிரேட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன். ஒன்று ஓப்பன் டைப்ஸ், அனதர் ஒன் இஸ் க்ளோஸ்டு டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பாடியை அரவுண்ட் பண்ணி சர்க்கியூட் பண்ணக்கூடியது கம்ப்ளீட்டாக. ஸோ இது ஹார்ட் இன்டூ பிளட் வெசல்ஸ் தட் ஓப்பன் இன்டூ த பிளட் ஸ்பேஸ் கால்டு தான் என்னன்னு சொல்லுவோன்னா சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் மோர் டு நோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை டிஸ்கவர்டு பை வில்லியம் ஹார்வி. யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா வில்லியம் ஹார்வி. ஸோ இயர் பார்த்தோன்னா 1628. who is regarded the father of modern physiology. ஸோ இவரை என்னன்னு சொல்லலாம்னா மாடர்ன் ஃபிசியாலஜியோட ஃபாதர்னு யாரை சொல்லுவோம்னா வில்லியம் ஹார்வி அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood வெசல்ஸு. ஸோ ஆர்ட்ரிஸ்னால் என்ன, வெயின்ஸ்னால் என்ன, கேப்லரிஸ்னால் என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தெர் ஆர் 2 டைப்ஸ், ஓப்பன் டைப்பு அண்ட் தென் க்ளோஸ்டு டைப் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னன்னு சொல்கிறேன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டு.
ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹார்ட்டோட வேலை என்ன அப்படின்னா பம்பிங் ஆர்கன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 24 ஹவர்ஸுமே ஹார்ட் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும். ஹார்ட் பீட் வந்து நமக்கு எப்போ நம்மளோட உயிர் நம்மளை விட்டு பிரியுதோ அது வரைக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு தெரியக்கூடியது. ஸோ இப்போ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன வேலையை செய்து எப்படி லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டு. ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு மஸ்குலார் பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் பம்ப் அவுட் த பிளட் இன்டு த பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸு வழியாக பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பம்ப் பண்ணி தள்ளக்கூடியது. ஹார்ட் சிச்சுவேட்டட் எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திருக்குன்னா லங்ஸு slightly tilted toward the left and above the diaphragm is the thoracic cavity. ஸோ அதாவது லங்ஸுக்கு மேலே கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் சாய்வாக இருக்கக்கூடியது தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஹார்ட்டு. ஸோ டயப்ராம் அப்படிங்கிறது உதரவிதானத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு. ஸோ த ஹார்ட் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில்ஸ் கால்டு கார்டியாக் மசில்ஸு. ஸோ ஸ்பெஷல் மசில்னால ஹார்ட் வந்து மேடப் ஆகிருக்கும். ஸோ அந்த மசில்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறேன்னா கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஹார்ட் அப்படிங்கிறத என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய டபுள் வால்டு சாக்குனால என்ன பண்ணியிருக்கோன்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்டெய்னிங் லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிடுனால மேடப் ஆகிருக்கும். அதில் இருக்கக்கூடியது என்னன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ ஃப்ளூயிடுங்கிறது ஒரு வளவளப்பான சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு உராய்வும் ஏற்படாமையும் சப்போஸ் ஹார்ட் பீட் அண்ட் ப்ரொடக்ட் இட் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். எந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் இருந்தாலும் டைரெக்டாக அதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன ஃப்ளூயிட் இருக்குன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம ஹோலாக பார்க்கணுன்னா மேலே இருக்கிறது அயோட்டா, இது பல்மினரி ட்ரங்க்கு, ஸோ லெஃப்ட் ஆட்ரியம், பல்மினரி வெயின்ஸு, லெஃப்ட் வென்ட்ரிக்கலு, ஸோ இன்ஃபீரியர் வீனக்காவா, ரைட் வென்ட்ரிக்கலு, ரைட் ஆட்ரியம், சுப்பீரியர் வீனக்காவா. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோன்னா ரைட் சைடு, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்கிறோன்னா லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு the human heart is a 4 chambered. ஸோ இதை வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட்டாக இருக்கிறது இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம எத்தனை சேம்பர்னால மேடப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு 4 சேம்பர்னால மேடப் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 2 upper thin walled chambers. ஸோ இதில் மேலே 2 சேம்பர்ஸ் இருக்கும் அண்ட் தென் கீழே 2 சேம்பர் இருக்கக்கூடியது. ஸோ அப்பரில் 2 சேம்பர்னு சொல்லுவோம், லோயரில் 2 சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்பரில் இருக்கக்கூடியது தின்னாக இருக்கும். ஸோ அண்ட் தென் அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆரிக்கிள் ஆர் ஏட்ரியா ஆர் ஆட்ரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் 2 லோயர் திக் வால்டாக இருக்கும். மேலே இருக்கிறது தின் வால்டாக இருக்குது, அதனால் அதுக்கு பேர் ஆரிக்கிள் ஆட்ரியான்னு சொல்லலாம். லோயரில் இருக்கிறது திக் வால்டாக இருக்கக்கூடிய சேம்பர்ஸ் அதுக்கு பேர் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இதில் the chambers are separated by a partition called septum. ஸோ அந்த 2 சேம்பரையும் பிரிக்கக்கூடியதுக்கு இடையில ஒரு செப்டம் பிரிக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் இருக்குது. அந்த பார்ட்ஸுக்கு பேர் செப்டம்னு சொல்கிறோம். இந்த செப்டம் பிட்வீன் த ஆரிக்கிள் அண்ட் வென்ட்ரிக்கல் ப்ரிவென்ட் த மிக்சிங் ஆக்சினேட்டட் பிளட். ஸோ ரெண்டையும் பிரிக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா செப்டம். இந்த செப்டம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பிட்வீன் எதுக்கு இடையில இருக்குன்னா ஆரிக்கலுக்கு வென்ட்ரிக்கலும். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கும் எதை மிக்சிங் ஆக்சினேட்டட் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட். ஸோ ஆக்சினேட்டட் பிளட்டையும் டீஆக்சினேட்டட் பிளட்டையும் மிக்ஸ் பண்ணாமல் பாதுகாக்கக்கூடியதுக்கு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது 2 ஆரிக்கல் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம். இது வந்துங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ரைட் சைடு ஒரு ஆரிக்கல் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒரு ஆரிக்கல் இருக்குது. அப்போ ரைட் ஆரிக்கலையும் லெஃப்ட் ஆரிக்கலையும் செப்பரேட் பண்ணக்கூடிய சேம்பரை செப்பரேட் பண்ணதான் எது தான் செப்பரேட் பண்ணுன்னா செப்டம் அப்படின்றது செப்பரேட் பண்ணிக்கும். ஏன்னா ஒரு சைடு ஆக்சினேட்டட் பிளட், இன்னொரு சைடு டீஆக்சினேட்டட் பிளட், அப்போ ரெண்டும் மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆரிக்கல்.